ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் இடியப்பம் சுட போகிறோம். அதாவது பானையில் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி இது குக்காக வேகும். அதுக்காகத்தான் இட்லி சட்டியில் தான் இடியப்பம் சுடுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே 1 டம்ளர் நிரப்பமாக இடியப்ப மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது ஓலை. இந்த ஓலையில் தான் வச்சு இடியப்பம் புழிஞ்சு இந்த பானை மேலே இப்படி வச்சுருவாங்க. இது நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பானையில் வச்சுருக்காங்க. வச்சு அழகாக வெந்துடும். நான் இப்போ அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 1 டம்ளர் மாவுக்கு உப்பு தேவைக்கேற்ப நாங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். இது தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி. இது நாங்கள் அதாவது வறுத்து அரைச்ச மாவு. இந்த முதல்ல இந்த பானையில் இதை வேக வச்சுக்க, அதாவது இந்த தண்ணியில் இந்த இடியப்ப ஓலையை வைப்போம். எதுக்கு அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ மூடி வச்சுருங்க. இதே மாதிரி தான் இடியப்பமும் சுடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், சுடு தண்ணி. இப்போ மாவு குழைப்போம். இப்போ சுடுதண்ணியை இது அரைச்சி வறுத்த மாவு. இப்போ சுடுதண்ணியை உப்பு கலந்து வச்சுருக்கேன் 1 டம்ளருக்கு. இப்போ நல்லா மத்து வச்சு நல்லா கிண்டிக்கணும். கட்டி விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சில பேர் பச்சை மாவு போடுவாங்க. இது வறுத்த அரைச்ச மாவுக்கு தண்ணி ரொம்ப பலமலன்னு கொதிக்கவும் கூடாது, அதாவது சாதாரணமாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமாக தண்ணி வச்சு இது மாதிரி குழச்சி கட்டி விடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இதுதான் இடியப்ப உரல். இப்போ இதில் தான் வைக்க போகிறோம். மாவை எடுத்து இடியப்ப உரலில் வச்சுக்கலாம். இடியப்ப உரலில் வச்சாச்சு. இந்த மெத்தட் நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக நமக்கு இடியப்பம் ரெடி ஆகும். அதே சமயம் பிரியாமல் பலகையாக வரும். அதுக்காகத்தான் இட்லி சட்டிலாம் வச்சா அதாவது இட்லி மாதிரி வரும். ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்காது. இது எல்லாம் பரவலாக அழகாக வரும். இப்போ இந்த ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓலையை வச்சுக்கோங்க. இது அழகாக ஃபுல்லாக தட்டு மாதிரி அழகாக பரவலாக வரும். இப்போ நம்ம பானையில் வச்சாச்சு. பானையில் வச்சு மூடி போட்டால் இந்த ஆவி போய் ஒரு 30 செகண்ட்ஸில் அழகாக வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம வேக அழகாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இட்லி சட்டியில் சுடுறதை விட இது ரொம்ப பெஸ்ட். டைம் சீக்கிரமாக முடியும். சீக்கிரமாக கேஸும் உங்களுக்கு மிச்சமாகும். அதே சமயம் இடியாப்பம் நல்லா பரவலாக வரும். இட்லி சட்டியில் வந்தால் இட்லி மாதிரி வரும். இது நல்லா பரவலாக தட்டையாக ஃப்ளாட்டாக வரும். இதில் தண்ணியை வச்சு மேலே இந்த இடியப்ப ஓலையை வச்சு மேலே ஏதாவது ஒரு மூடி இருந்தால் மூடி வச்சு எடுக்கிறது தான். வெந்துச்சான்னு பார்ப்போம். நாங்கள் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு பலகையாக வந்துடுச்சு. இப்போ அடுத்த இடியப்பம் தான் இருக்கும். அவ்வளோதான், 30 செகண்ட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி அழகாக வந்துருச்சு. இது மாதிரி ரவுண்டாக கிடச்சிருக்கு, ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. இதை இட்லி செட்டில் வச்சா நமக்கு இட்லி மாதிரி வரும். ஸோ இது மாதிரி ஓலை கிடச்சா நீங்களும் வாங்கி இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும். அடுத்ததை பார்க்கலாம். இடியப்ப மாவு கரைக்கிறதுல தான் இருக்குது இடியப்பம் அழகாக வருது. ஸோ நீங்கள் உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மாவாக இருந்தால் தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். இது வறுத்த அரைச்ச மாவு. இதுக்கு தக்க தண்ணியை சுட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் அழகாக எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததை வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா மாவுக்கும் இதில் இடியப்பம் அழகாக பலகையாக வரும். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட். அதோட குக்காக உங்களுக்கு குக்காயிரும். அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இடியப்போ சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ அழகாக பலகையாக சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.